அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடைய மகிழ்வுரை ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர் என்ற தலைப்பில் அவர் மகிழ்வுரை நிகழ்த்த இருக்கின்றார். அவரை கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்று பேச அழைக்கின்றேன். மன்றத்தினுடைய நிறுவனர் அவர்கள் அவருக்கு இந்த புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைட், கொஞ்சம் பேர் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊரில் நல்லா இருக்கோங்கிற வார்த்தையை வாங்கிறதுக்கு 4 தடவை கேட்கணும். சில அக்காலாம் சலிச்சுக்கு நல்லா இருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேங்கிறான். நான் என்ன பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தலைப்பு எனக்கு ஒரு 4-5 தலைப்பு அமைச்சு இல்லை எந்த தலைப்பு நீங்கள் பேச போகிறீங்கன்னு செல்வின் அவர்கள் கேட்டார் நம்ம மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக. நான் ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். சிம்பிளாக சொல்லிடுறேன், என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கேன். ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர்னா என்ன நடந்தாலும் என்னடா தம்பி ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவாடா? அவனுக்கு புரியணும். ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர்னு நான் பார்க்குறான். ஐயோ ஏதோ புறநானூற்று பாடல் போல் இருக்குது. அவனுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த காட்லெஸ் மைக் இருக்கானே தம்பி, இருக்கா செல்லம்? என் ஒசரத்துக்கு ரொம்ப குனிஞ்சு பேச வேண்டியிருக்குப்பா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கோவில்பட்டி மாதிரி ஒரு நகரத்தில் 6வது ஆண்டு விழாவை ஒரு மகிழ்வோர் மன்றம் சந்தித்திருக்கிறதுங்கிறது எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். செக் 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 வால்யூம் வைக்கண்ணா. செக் 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 இதா பண்ணிடுறியா? பிரச்சனை பண்ணால் நிறுத்தவே ஏக்கா முதலே சமாதானப்படுத்திட்டோன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். என்னண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 ஆண்டு காலம் இந்த விழா நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மருத்துவர் எனக்கு சொன்னார், சார் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப போயிடுவேன், அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓபி பேஷண்ட்ஸ்னாரு. அது கடமை, தாராளமாக நீங்கள் போங்க டாக்டர்னு. ஏன்னா அவர் போயிட்டா நானும் ஃப்ரீயாக பேசுவேன். பார்த்துங்க, அவர் இருந்தாருன்னா கூப்பிட்டு அவர் இருக்காருன்னு பதட்டத்திலே இருக்கும். இப்போ அவர் கிளம்பிட்டாருன்னா அடிச்சு விடலாம், என்ன வேணால் நம்ம பாட்டு. அது ஒரு சந்தோஷம். ஆனால் மேடம் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள் போகிறேன்னு சொல்ல அவங்களும் போயிட்டாங்க. அப்படி தான் இருக்கணும் ஒரு மனைவினா. கணவன் போனால் கூடவே போயிடணும். பாதி பொம்பளைங்க புருஷன் எங்கேன்னு கேட்டால் எங்கே யாருக்கு தெரியும், எங்கே சொல்லிச்சு, எங்கே போச்சு, எங்கே வருது, நம்மகிட்ட கேட்டால் போகுது. அதுனா ஆடா மாடா நாய்க்குட்டியா அப்படிலாம் இருக்கும். அவ்வளோ அழகா எனக்கு உள்ளே வந்தோட என்ன ஒன்று எடுத்துகிட்டே போகிறீங்க, கடைசி இதை எடுத்துட மாட்டீங்களே. எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றுனா எடுக்க சில ஊரில் அப்படியே எடுத்து கடைசியில் மைக்கை வாங்கிட்டு நான் பாட்டுலாம் வெளில போய் நான் பாட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்க போகிறேன். சரிங்க சார் எடுத்துங்க. இன்னும் இடம் பத்தலைன்னா இந்த பெஞ்சில் உட்காந்துங்க, டீ கடை மாதிரி. நான் பாட்டு என்ன நல்லா இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. என்ன முத்துராஜா, என்ன இவ்வளோ பெரிய சம்பவம் போயிட்டு ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்க? அர்ஜென்ட் காலா? எவ்வளோ பேருக்கு அர்ஜென்ட் கால் உட்காந்துருக்காங்க தெரியுமா ஏசியில்? அதனால் மகிழ்ச்சி. இடம் ரொம்ப சின்ன குட்டி குழந்தைங்க உட்காந்துருந்துன்னு வச்சுங்களேன், அதை மடியில் வச்சுக்கோங்க. வயசானவங்க யாராவது நின்னீங்கன்னா உட்காந்துங்க. இப்போ யாரும் உட்கார மாட்டாங்க, ஏன்னா வயசானவங்கன்னு சொல்லியிருக்கல. பஸ்ஸில் 2 பொம்பளைங்க சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான் உட்காரத்துக்கு இடம். உடனே கண்டக்டர் சொன்னாராம், யார் மூத்தவங்களோ அவங்க உட்காருங்கம்மான்னாராம். சீட்டு ஃப்ரீயாக இருந்ததுதான் 2 நின்றுட்டே போச்சான். அந்த மாதிரி நல்லா இடம் இருந்ததுன்னா உட்காந்துருங்க. ஐயாலாம் பேத்தி தூக்கி வச்சுட்டே உட்காரு. ஐயா நீங்கள் வரீங்களா ஐயா? வேணா உள்ளே உட்காருங்க வாங்க. அவர் ஒரு முடிவாக இருக்கார், நல்லா இருந்தால் கேட்போம், எல்லாம் அப்படியே படியில் இறங்கிடுவோம். தெளிவாக இருக்காங்க கோயில்பட்டியில் எல்லாம். அந்த பொண்ணு சொல்லு, தாத்தா உள்ளே போகலாங்குது. இருடி கேட்டுட்டு போவோம். இங்கே ஒரு பையன் போயிட்டு வந்தானே கல்கண்டு எடுக்கிறதுக்கு. என்னங்க நீங்கள் கல்கண்டை தட்டை ஒழிச்சு வைங்க, இல்லைன்னா அந்த பையன்கிட்ட கொடுத்து விட்ருங்க.
போகிறதும் வரதும் மாப்பிள்ளை வீடு மாதிரி பொண்ணு வீடு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும், அதை கூப்பிட்றதுக்கு ஒரு 2 பேர் பின்னால் போகிறதும் வர்றதும் பண்ணுற அதான் அழகு. ஆனால் குழந்தைங்க பாருங்களேன், எல்லாம் எவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் நடக்குது, ஆனால் குழந்தைங்க செய்கிற இயல்பான விஷயம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா வாங்க உட்காரட்டும். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த இளைஞர்களை தாண்டி பெரியவங்க இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறது உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. உண்மையா இல்லையா? இன்னைக்கு வயசானவங்க கிட்ட பேசுறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. கேட்டால் டைம் இல்லைங்கிறான். டைம் இல்லைன்னு அர்த்தமே இல்லை, பேசுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. யார்கிட்ட? வயசானவங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பொறுமை இல்லைன்னு கேட்டால் அதே பழைய கதையை சொல்லுவாருன்னு. அவர் வாழ்ந்த கதை தான் அவர் சொல்ல முடியும். கரெக்டா? அதை தாண்டி சொன்னால் கதை விடுறாருங்கிறான். வாழ்ந்த கதையை சொன்னால் அதையே சொல்கிறாருங்கிறான். இன்னாலோட இதே கதையாக போச்சுங்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள் வயதானவர்கள் இருந்தால் நீங்கள் அனைவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். விளையாட்டு கிடையாது. அவங்க பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு சின்ன குழந்தைங்க பேரனோ பேத்தியோ இருந்துருச்சு, அந்த வீட்டில் தாத்தா பாட்டி இருந்துட்டாங்கன்னா உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சே தீரும். அதுக்கு அந்த தாத்தா பாட்டி போதும். படிப்பெல்லாம் அதுக்கு அடுத்தது தான். ஆனால் நம்மளுக்கு அந்த என்னப்பா மூட்டை மூட்டையாக வருது, இவ்வளோ பணம் கேட்கலையே நான். நம்ம செல்வின்லாம் நிதியமைச்சராக போக வேண்டியவர். என்னம்மா வா கேலண்டரா வச்சுருப்பா, இப்போ எதுவும் கொடுக்காதப்பா, நல்லா இருப்பேன். இப்போ எதுவுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது சார், அப்போ நான் பேச மாட்டேன். செல்வின் யாரும் இங்கே நடந்து கிடந்தெல்லாம் போயிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கை கொடுங்க. சூப்பர்க்கா, நீங்கள் அருமைக்கா. அதுவும் அந்த அக்கா ஒசரமாக இருக்கேங்கிறத விட்டாங்கிறது எப்படி தெரியுமா சொல்லுது? ஒசரமா அப்படி இன்வால்வ் ஆகிடுறாங்க பாருங்கள். அதுதான் வேணும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லாரும் மனசை விட்டு சிரிக்கிறீங்க. சார் ஒன்று சொல்லவா, நம் முகம் எப்பொழுது தெரியுமா அழகாக இருக்கும்? நல்லா மேக்கப் போட்டு தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்துட்டு நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து பேசிட்டு, இதனால் ஒருபோதும் முகம் அழகாக இருக்கவே இருக்காது. எந்த மனிதன் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து மனசை விட்டு சிரிக்கிறானோ அந்த முகம் இறைவன் வாழ்கிற முகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் சிரிக்க மாட்டான், சிரிக்கவும் விட மாட்டான். ஐயாலாம் சிரி என்னங்கய்யா கரெக்டு தானே? சில பேருக்கு சிரிக்க பிடிக்காது. சரி சிரிக்காமே நீ போய் தொலை, எனக்கு என்ன. ஆனால் சிரிக்கிறவனை விட இந்த வீட்டில் ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க சிரிச்சா பிடிக்காதியா. ஒரு அக்கா சொல்லுது, என் மனசில் இருக்கிறது தம்பி அப்படியே சொல்கிறான். பிடிக்கவே பிடிக்காது பொம்பளைங்க சிரிச்சா. என்ன எங்கிட்ட இருந்து தான் அந்த ஆளுங்களுக்கு கோவம் வருமோ தெரியாது. என்ன வீட்டில் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ அடுத்து ஓன்னு ஒப்பரி வைக்கவா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வீணா போனேன்னு ஒப்பரி வைக்கவா அந்த அம்மா? அதுவும் கூடாது. சிரிக்கக்கூடாது. இருக்காங்களே சில பேர்லாம் அப்படியே வெறப்பாக வருவாங்க. பெரிய இந்திய நாட்டினுடைய இராணுவ தலைமை அதிகாரி நினப்பு. வீட்டை தாண்டி வெளியில் கால் வச்சா ஒருவே மதிக்க மாட்டான் கோயில்பட்டியில். அந்த ஆளுக்கு அப்படி நினப்பு. எல்லாம் மிரட்டுறது. ஏன் அங்கே சிரிக்கிற, இதையும் அங்கே வைக்கல, இதையும் அங்கே. அந்த அம்மா திருப்பி கேள்வி, 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி முன்னேறவே இல்லை ஏன்னு கேட்டுச்சுன்னா எங்கே போய் நாம் மூஞ்ச வச்சுக்கிறது? ஒன்று சொல்கிறேன், இந்திய குடும்பங்கள் சிறப்பு, தமிழ்நாட்டு குடும்பங்கள் சிறப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப அமைப்புகள் மாதிரி உலகத்திலே கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெண்களுடைய சகிப்புத்தன்மை மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. அதனால் அப்பா வந்திருக்காங்க. அம்மா வரலையாப்பா? எங்கே இருக்காங்க அம்மா? வந்துட்டாங்களா? சரி. என்னோட ரூம்மேட் தம்பி பிருத்வின்னு அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கோயில்பட்டி எப்போனாலும் அன்பா எப்பயுமே இப்போ வரைக்கும். அங்கே பாருங்கள், அப்பா சுயேட்சை வேட்பாளர் மாதிரி கை காமிக்கிறார். அவரை முதல்ல ரூமில் பேச்சுலராக தங்கியிருப்ப பிருத்திவியோட அப்பா வந்தாருன்னா பயந்துரும். மீசை கீசை வச்சுட்டு கோயில்பட்டிலேருந்து இன்னும் தம்பிலா அப்படிம்பாரு. அப்பா அப்படின்னு உட்காந்துருப்பேன். அப்போ அப்புறம் அழகாக இருக்குது குழந்தை, நிற்கட்டும். ஆனால் பாட்டி மேலேயே நிற்காதராப்பா, ரொம்ப நேரம் தாங்க முடியாதுரா பாட்டியால். எங்கே அந்த குழந்தையோட அம்மா பெத்த ஆதார் கார்டு எங்கே? ஏம்மா நீ தூக்கி வச்சுக்காம பாட்டிட்டு தள்ளி விட்ட நீ? நல்லா அழியாதுங்களா? அதனால் சிரிச்சாவே பிடிக்காது பாருங்கள். சில பெண்கள் சிரிச்சா, சார் ஒன்று சொல்லவா, எந்த வீட்டில் பெண்கள் அதிகம் சிரித்து மனமாற மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வத்துக்கு குறைவே இருக்காது. உண்மை, பிராக்டிக்கல்.
ஆனால் ஆம்பளைங்களுக்கு பிடிச்சிருச்சா, ஆண்கள் என்ன நினச்சிக்குவாங்க, நான் வீட்டில் இருந்தேன் அப்படியே கப்பு சிப்புன்னு. ஏன் கப்பு சிப்புன்னு இருக்கான்? பேச உன்ட்ட பிடிக்கல அவங்களுக்கு யாருக்கும். பேட்டரியா இதுக்கா? சரி அப்போ ஓகே. மைக் செட் ஆப்ரேட்டர் அவரை கலாச்சிடக்கூடாது. இப்படி திருக்கிறது இப்படி திருவிடாருன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா கப்பு சிப்புன்னு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனோன்னே அந்த உண்மையிலே உங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் பிக் பாஸ் கேமரா மாதிரி வீட்டில் 4-5 கேமரா வச்சு பாருங்களேன். நீங்கள் இல்லாதப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அத்தனை பேரும். போயிட்டாரா ஏதோ அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் படித்த மாதிரி சந்தோஷப்படுறான். வேண்டவே வேணாம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவருடைய இல்லாமை, புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததுன்னா அவர் மேலே தப்புன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்பா எப்போ வருவார், கணவர் எப்போ வருவாருன்னு ஆசையாக காத்திருக்கணும். வந்துட்டானா, ஐயோ கொலகாரம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, எந்த வம்பை இழுத்த போகிறான்னு தெரியலையே, இப்படியே பயந்துட்டு வீடு முழுக்க இருந்தால் அது வீடாது. சில பொம்பளை பிள்ளைங்க அம்மா சொன்னாங்க கருத்துரை பேசுகிறப்ப, எனக்கு பெண்கள் என்னன்னாலும் அம்மா வீட்டுக்கு போனால் சந்தோஷம். சிலது அம்மா வீட்டுக்கே போகாது பார்த்துருக்கீங்களா? சில பொம்பளைங்களாம். ஏன்னா அப்பா இருப்பார். கல்யாணம் ஆகியும் அதுக்கு பயம் போகாது, புள்ள பிறந்தும் பயம் போகாது. கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்க, அனுபவிச்சு சிரிக்கிறான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒவ்வொன்றும். அதனால் சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க. இப்போ கூட அவர் அண்ணன் அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாப்புல, மஞ்சள் மாநகரத்துலேருந்து மஞ்சள் நிறத்துலேன்னார். இதை மட்டும் எடிட் பண்ணி என் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னே நான். அவ்வளோ அவர் பேசினார். ஆமாம் கரெக்டாக அண்ணன் பேசினார். அப்புறம் என்ன தங்க கூடத்தில் பொட்டு வச்ச மாதிரி. என்னண்ணே நீங்களாம் ஈரோட்டுக்கு வாங்கினேன், நான் உங்களை பார்த்துக்கிறேண்ணே. நான் என்னையா மனுஷன் இப்படி பாராட்டுறாரு? இப்படி தாங்க இருக்கணும், மனசார பாராட்டணுங்க, சந்தோஷமாக இருக்கணும். பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா? இப்போ அவர் சொன்னது பச்சை பொய்ன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கலாச்சு சிரிச்சிங்க, நான் சந்தோஷமாக சிரித்தேன். சிரிச்சோமா இல்லையா? அவ்வளோதான். அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடணுங்கிறேன் நான். ரொம்ப வாழ்க்கை மிக மிக அழகாக எளிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதை சிக்கல் பண்ணிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கோயில்பட்டியிலேருந்து கிளம்பி நம்ம சாத்தூர் போகிறோன்னு வச்சுங்களேன். கோயில்பட்டிக்கு சாத்தூருக்கு நடுவில் ஒரு பஸ் ஸ்டாப் சொல்லுங்கள் யாராவது. கோடம்பட்டி எத்தனை பஸ் ஸ்டாப் தாண்டி? ஒரு 2-3 ஸ்டாப் இருக்குன்னு வச்சுங்க. சரி, கோயில்பட்டியில் ஏறீங்க, கோடம்பட்டி டிக்கெட் எடுத்துட்டீங்க. ஓடம்பட்டியா? பெரிய எல்லாம் தமிழ் புலவர்கள் குறை கண்டுபிடிக்க வந்துடுறது எல்லாம். நான் என்ன இந்த ஊரா எனக்கு தெரியாதுல்ல. சரி சொல்லிட்டு போகிறேன், சின்ன பையனோட. இப்போ தெரியுதா பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு? அடுத்தவர்கள் குறையை கண்டுபிடிச்சா வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது. எதுவுமே வேண்டாம். கோயில்பட்டியிலேருந்து சாத்தூரே போகிறீங்க, உட்காருங்க. உங்கள் ஐயாவில் என்னையா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது மனுஷனுக்கு? கோயில்பட்டியிலேருந்து சாத்தூர் போகிறீங்க, கண்டக்டர் மீதி சில்லறை தரல. ஆரம்பத்தில் தரலன்னா நமக்கு மனசு வருத்தமாக இருக்காது. ஒரு 2 ஸ்டாப்பிங் 3 ஸ்டாப்பிங் போச்சுன்னா கண்டக்டர் இப்படி தான் உட்காந்துருப்போம். இப்படி சும்மா பண்ணி காமிக்கிறேனே, இப்படி உட்காந்துருப்போன்னு வச்சுங்க. வடிவேல் படத்தில் வர தான் கண்டக்டர் வந்தார்னா அப்படிமோ. உடனே கண்டக்டர் என்ன சொல்லுவார்? உட்காரியா தரையா, ஏன்னா ஓடியா போகிறேன் பஸ்ஸுலேருந்து இறங்கி. சும்மா ஞாபகப்படுத்தினேன் சார், பிஸியாக இருப்பீங்க ஞாபகப்படுத்தினேன். இதெல்லாம் தான் வடிவேல் சார் அப்படியே பண்ணார். அதனால தான் அந்த கலைஞன் மாபெரும் மண் சார்ந்த கலைஞராக இருக்கார் வடிவேல் சார். வைகைப்பயில் வடிவேல் சார். இன்னும் 2 ஸ்டாப்பிங் சாத்தூர் வந்துடும் வச்சுங்க, ஆம்பளைக்கே பிரசவ வலி வந்துடும். தரமாட்டான் போல இருக்கே, ஐயோ சண்டால இங்கிட்ட அங்கிட்டும் போகிறான் வரான். நடக்கிறப்பெல்லாம் சலச்சலன்னு சில்லறக்கா சத்தம் கேட்குது. நமக்கு தந்தா என்னடா குறைஞ்சாடா போயிடுவேன்னு தோணும். நான் என்ன சொல்கிறேன், கோவில்பட்டியிலிருந்து கிளம்பி அந்த பேருந்து சாத்தூரை அடைகிற வரை சில்லறை தரலைங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் அந்த பயணத்தினுடைய அழகை கவனிக்க மறந்து போயிட்டீங்க. பயணத்தினுடைய அழகு என்பது என்ன? வெளியில் தெரிகிற அருமையான இயற்கை காட்சிகள், இல்லை கூட பயணம் செய்கிற குழந்தைகள், அவர்களுடைய மழலை பேச்சுகள், இல்லை வயசானவங்க வயதானவர்களுடைய உரையாடல்கள், இல்லை கூட பயணிக்கிறவனுடைய புலம்பல்கள். நின்றுட்டு நாம் உட்காந்துருந்தோன்னா நின்றுட்டு கஷ்டப்படுறவனை பார்த்து ஒரு சந்தோஷம், நல்ல வேலை இடம் கிடச்சிதுன்னு.
எனக்கெல்லாம் அது இருந்திருக்கு. நான் உட்காந்துருவேன், எவனாவது நின்றுட்டு நானா சந்தோஷமாக இருக்கும். போன வாரம் இப்படி தான் வந்தேன், இந்த வாரம் நீயா வாடா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். நான்லாம் அப்படி நினைக்க மாட்டேன்னா நாம் யாரும் மகாத்மா காந்தி பேரம் பேத்தி இல்லை. எனக்கு தெரியும் உங்கள் எல்லாரை பற்றியும். நம்ம மனுஷங்களே அப்படி தான், ஏதாவது ஒன்று சந்தோஷம் இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டு சில்லறை தரலங்கிறதுக்காக அந்த பிரச்சனைக்காக ஒரு முழு பயணத்தினுடைய அழகையும் நாம் கவனிக்க மறந்து போயிடுறோம். கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சில சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையினுடைய அழகையே மறந்து போய்விடுகிறோம் என்பது மட்டும்தான் என்னுடைய கவலை. ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர். வாழ போகிறது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை. ஏன்டா கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனாங்கன்னா வாழ போகிறது ஒரு வாழ்க்கை சார், செஞ்சு பார்த்துறோன்னு நினச்சேங்கிறான். ஏன்டா இதெல்லாமா வாழ போகிறது ஒரு வாழ்க்கைம்ப? யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணுறவன் தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், தவறை சரியாக செய்பவன் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து இருக்கிறான். தவறை சரியாக செய்பவன் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து இருக்கிறான். சரியை சிறிது தவறாக செய்பவன் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன வாழ்க்கை? ஏன் அப்படி வாழணும்? நாம் செஞ்சது சரியான விஷயம், அதில் சின்ன தவறுகள் நடந்துருச்சு, பரவாயில்லையே. எவ்வளோ தப்பு செஞ்சோம். ஏங்க 3 கொலை பண்ணிட்டு எவனா ஒருத்தன் கோயில்பட்டியில் நடந்து போனால் எல்லாம் கும்பிட்றான். சார் வணக்கம் சார், ஐயா வணக்கம். அவர் என்னங்க காந்தியடிகளோட உப்பு சத்தியாகிரகம் நடந்து போன குடும்பமா? 3 கொலை பண்ணியிருக்காருங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே. வணக்கம் சார். இவன் கேட்டவன் பக்கத்துலேயே ஒரு சுதந்திர போராட்ட தியாகி டீ குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்ன பெருசு நல்லா இருக்கியாங்கிறான். யாருக்கு எந்த மரியாதை போகணும், ஆனால் யாருக்கு எந்த மரியாதை போகுது? வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம்? யார்கிட்ட தவறு இருக்குது? சிம்பிள். என்ன வந்தோடனே அதான் சொன்னல, நான் அதான் சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்கன்னு. இந்த நம்ம மகிழ்வோர் கிளம்பிட்டாங்களா அந்த குடும்பம், கல்கண்டு குடும்பம்? போயிட்டு வாங்கம்மா, டைம் ஆகிடுச்சா? தம்பி அழுகிறான். அதான் கல்கண்டு கொடுத்தா அழுகாமல் இருப்பான். இவன் யார் முன்னாடி? பெரிய ஆதார் கார்டு. சரி வாடா, இப்போ சிரிச்சிட்டு போகிற ஆளை அவனையும் பாரு. தம்பிலாம் அழுகலை, இவங்க 2 பேரும் கிளம்பணும். இது ஒரு ஐடியா இருக்குண்ணா, இப்போ எல்லா பெண்களுக்கும் இது ஒரு ஐடியா. தம்பி அழுவான், தம்பியை தொட்டிலில் போட்டுட்டு வந்திருக்கேன், தம்பி தனியாக கிடக்கான், பிள்ளை தனியாக அது சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு ஃபேன் சுற்றுறதை பார்த்துட்டு கூட அது தூளியில் சந்தோஷமாக இருக்கும். தூளியை திறந்து நீங்கள் முகரையை காமிச்சாதான் பயப்படும். வந்துட்டான் கொடுறேன் பொண்ணு. புரியுதா? தம்பி கிளம்புறான், அதெல்லாம் இனிமேல் யாரும் தம்பி கிளம்புறான்ல, அப்படியே வந்தாலும் அங்கிட்டே அடிக்க சொல்லுங்க, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணன் சொல்கிறார், அடா படுபாவி மண்டபம் கொடுத்ததுக்கா இதெல்லாம் வாடா சொல்லுவேன் அப்படின்னு. வாங்கம்மா, என் குழந்தை என் பேச்சை கேட்க பிறந்த குழந்தையெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த குழந்தைக்கு ஒரு விருது கொடுங்க சார், பிறந்தவுடன் ரசித்த ரசிகைன்னு. அம்மா பேர் என்னம்மா? தங்கச்சி பேர் என்ன? உங்கள் பேர் இல்லை, குழந்தை பேர். ஆனால் இவ்வளோ குசும்பாகாது கோயில்பட்டி. குழந்தை பேர் தான் கிருத்திக் ராஜா, ரித்திக் ராஜா. சார் ஞாபகம் வச்சுங்க, பிறந்தவுடன் ரசித்த ரசிகன்னு இவனுக்கு ஒரு அவார்டு தரீங்க. டே ரித்திக்கு, ஐயோ அழகு தங்கமாக இருக்கானே, சுற்றி போட்டுருமா, ரொம்ப க்யூட். போங்க. பேர் என்னடானா என் பேரா அவன் பேரா? என்ன ஒரு சேட்டையா அந்த பொம்பளைக்கு. இது என்னையே இப்படி கலாய்க்குதே. மாமியாரெல்லாம் இந்த கலாய்க்கும் இந்த அம்மாலாம். மாமியார் இந்த கலாய்க்கணுன்னே அவங்க ஐயோ அவங்க வந்திருக்காங்க சார், அவங்க சந்தோஷமாக கை தூக்குறாங்க. நான் தான் அப்படி சூப்பர், அப்படி தான் இருக்கணும் சார். ஒன்று சொல்லவா, மாமியார் மருமக பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லை, சுற்றி இருக்கிறவங்க ஊதி பெருசாக்குறது தான் பிரச்சனையே. கரெக்டாக? அந்த 2 அம்மாவும் ஏங்க எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சீரியல் பார்க்குறப்ப பிரச்சனையே வரலைங்க. ஒன்றா பார்க்குதுக்கு 2ம். ஏன் அப்படி பண்ணுறான், அவன் எப்பயுமே அப்படி தாண்டி, இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். யார் டிவியில் எவனோ ஒருத்தன். சீரியல் முடியுது, இன்னும் சமைக்கல அப்படின்னு ஆரம்பிக்குது. முடிஞ்சு வச்சுக்காத. அதனால் அம்மா இந்த மாதிரிமா இனிமேல் இந்த கிண்டல் என்ன பண்ணாதம்மா. பேர் கேட்டால் குழந்தை பேர் தான் சொல்லணும். என் பேரா, குழந்தை பேரா, என் புருஷன் பேரா, மாமியார் பேரெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன ஒரு அதனால் நீங்கள் என்னென்னா அந்த முழு வாழ்க்கையை ரசிக்க கற்றுங்க. நான் ஏன் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு என்ன கேட்டாங்களே, நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி அப்படியே இருக்கீங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்க, எப்படி சிரித்த முகத்தோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த தொழில் ரகசியத்தை நான் சொல்கிறேன். நம்ம மகிழ்வோர் மன்றத்தில் 6வது ஆண்டு விழாவில் கோவில்பட்டியில்
எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு சொந்தமான வாழ்க்கை. உண்மைதானே சார்? ஈகோவே இருக்கக்கூடாது, பொறாமையே இருக்கக்கூடாது. நம்ம தெருவில் ஒருத்தர் வீடு கட்டுறாரா, முதல்ல நாம் போய் வாழ்த்து சொல்லணும். பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே, சார் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப பெருமையாக இருக்குது சார், எவ்வளோ அழகான வீடு கட்டிருக்கீங்கன்னு. அவன் வீடு எப்பயாவது இடிஞ்சு போயிருந்து குலதெய்வத்துக்கு முட்டா போச்சு வைக்கக்கூடாது சார். அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவன் வழி செய்வான், இயற்கையை வழி செய்யும். பொறாமப்படாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நான் அந்த பையனை விட என் பையன் நல்லா படிப்பாங்க, ஏதோ அதிர்ஷ்டம் அந்த பையன் நல்லா வந்துட்டான், என் பையன் பெருசாக வர முடியலன்னு வருத்தப்படும் சில அம்மாலாம். வருத்தப்படாதீங்கிறேன். பிரச்சனை உங்கள் பையன்ட்டு இல்லை, உங்ககிட்ட இருக்கு. ஏன் நீங்கள் நெகட்டிவாக நினைக்க அந்த வைப்ரேஷன் உங்கள் பையனை பாதிச்சு அவனும் நெகட்டிவாகவே போயிட்டு இருப்பான். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க, அதுதான் முக்கியம். நான் வரப்போ சொன்னேன், ஏன் எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியாக இருந்தது? முதல் காரணம், வசதியான ஒரு கார், டாக்டரோட கார் அனுப்பிச்சு வச்சார், வசதியாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து பயணத்தில் இருந்தேன். செல்வின் சார்ட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட சொன்னேன், நல்ல வாகனம், நல்ல ஓட்டுநர். ஏன் நல்ல ஓட்டுநர்? அதிகமாக அவர் பேசலை, உற்சாகமாக. அவர் சார் ஒன்று சொல்லவா, யார் எந்த வேலை வேணால் செய்யட்டும் சார், யார் இந்த உலகத்தில் எந்த வேலை வேணால் செய்யட்டும், ஆனால் செய்கிற வேலையை அப்படி அனுபவித்து ரசித்து செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு சிறந்த வேலை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ. நான் கார் ரொம்ப ரொம்ப நல்லா ஓட்டுவேன், நான் ஒரு மிகப்பெரிய கார் பிரியன். என்னோட யூடியூப்பில் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ லாபகமாக ஓட்டுறாரு. இன்னொன்று அனாவசியமாக பேசலை. சில டிரைவர்லாம் இருக்காங்க, காரில் ஏறி உட்காந்ததுலேருந்து சார் ஆக்சிடெண்ட் கதையாக சொல்லுவான். அன்றைக்கி ஒருத்தர் ஊர் சொல்ல விரும்பலை, பாவம் அந்த டிரைவர் மனசு. அன்றைக்கி ஒரு இதில் ஏறி உட்காடுறேன், சார் கதவை நல்லா சாத்துங்க சார். எங்க உட்காந்தோனையுமா கதவை நல்லா சாத்துங்க. போன வாரம் பாருங்கள், அந்த ட்ரெயினிங்கில் திரும்புகிறப்போ ஒரு ஆள் வெளியில் விழுந்துட்டாங்கிறார். ஏன்டா உட்காந்து இன்னும் சாயலை பின்னால் ஆரம்பிச்சார்னா ஒவ்வொரு ஜங்ஷன் வரப்பையும் ஒரு ஆக்சிடென்ட் கதை சார். அது எப்படி தெரியுமா சொல்கிறாரு, ஒரு நாவல் மாதிரி சொல்கிறார். சார் போன ஜங்ஷனில் சொன்னல, அதை விட இது சூப்பராங்க, அடிச்சாம் பாருங்க சார், நேருக்கு நேரு. ஏண்டா நல்லதே வராது வாழ்க்கையில். நான் அதை வந்தோடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எத்தனை பேர் இதயத்துலேருந்து நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க? நிறைய பேர் சொல்லலை. நான் வாத்தியார், யார் யார் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், யார் யார் சொல்லலைன்னு தெரியும். ஏன் நம்மளால் சொல்ல முடியல? யார் எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் சார். ஏன் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கோம், நம்ம வீணாக போகிறதுக்காக இந்த வாழ்க்கையில் பிறக்கவே இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி குறைப்பட்டுக்கிறோம்ல. ஆனால் எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது உனக்கும் கீழே நினைத்து பார்த்து. பாட்டு மட்டும் கேட்பான், ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் புலம்புவான். சார் என் ஃப்ரெண்டோட டி நகரில் ரோட்டில் போயிட்டுருக்கேன் சார். நான் புதுசாக கார் வாங்கியிருந்தா சார், 1.25 கோடி ரூபா சார். அந்த கார் எவ்வளோ சார்? 1.25 கோடி ரூபா காரில் என் நண்பர் ஓட்டுறாரு, பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், காரை ஓட்டிகிட்டு போகிறாரு சார். அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக, நடைபாதை ஓரமாக சில குடும்பங்கள் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு பையன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறான். அவங்க அம்மா அப்பாவும் பிடிச்சி விளையாடுறாங்க, சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. 1.25 கோடி ரூபா காரு எடுத்து 1 வாரம் ஆகலை டெலிவரி எடுத்து. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அங்கே பார்த்தீங்களா? பார்த்தேன். என்னன்னு கேட்டேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கானுங்க. யார? ரோட்டில் இருக்கிறவனை. நமக்கெல்லாம் ஹாப்பியே இல்லை சார். இப்போ இவனோட ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு டவுட். நான் ஒன்று சொல்லவா சார், நம்மிடம் இல்லாததை நினைத்து நாம் வருத்தப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிறோமே தவிர, நம்மிடம் இல்லாததை எண்ணி வருத்தப்பட்டு நாம் வாழ்க்கையை தொலைக்கிறோமே தவிர, இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குரிய வழிகளை யோசிப்பதே கிடையாது. என்ன இருக்கோ அதை யோசிக்கிறது கிடையாது. ஒன்றா பையனை பற்றி குறை சொல்கிறது, இல்லைனா பொண்ணை பற்றி குறை சொல்கிறது, இல்லைனா மருமகனை குறை சொல்கிறது, இல்லைனா மருமகனை குறை சொல்கிறது, இல்லைனா பேரனை குறை சொல்கிறது, இல்லைனா பேத்தியை குறை சொல்கிறது. 81 வயசு கல்யாணம் ஆகி 40 வருஷம் 50 வருஷம் ஆயிருக்கும். 50 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி.
அவர் சொல்கிறாரு இனிமேல் இவளோட வாழ முடியாதுங்கிறார். இனிமேல் வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்னங்கிறேன் நான். கரெக்டு தானக்கா? 50 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. இனிமேல் வாழ என்ன கொண்டே முதியோர் இல்லத்தில் விடுறான். என் ஃப்ரெண்டோட தாத்தா என்ன முதியோர் இல்லத்தில் விடு, அவளை எங்கே வேணா விட, எனக்கு மூஞ்சில முழிக்க கூடாது. அப்படி கோமா பேசிட்டு காலையில் அஞ்சு காப்பி கூட ரோசா எங்கே போச்சுங்கிறேன். ரோசா எங்கே போச்சு? அதனால தான் சொன்னேன் பெண்களை ஏன் மதிக்கணும்னு நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன்னா, அவங்க இல்லைன்னா நம்ம சார் பெண் இல்லாத வீட்டில் ஆண் சவத்திற்கு சமம். ஒண்ணுமே கிடையாது வீடு, ஒண்ணுமே கிடையாது வீடு. அப்படியே கிடக்கும். கழட்டி போட்ட லுங்கி அப்படியே விட்டு போயிடுவான், ரவுண்டா அங்கேயே கிடக்கும். 3 நாள் கழிச்சு அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து மடிச்சு வைக்கும். அப்படியே ஒரு பொண்ணு சொல்லுது, அம்மா அப்படியே அப்பா பண்ணுறத சொல்கிறாருமா அப்படிங்க. அதையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி தெரியும் நான் கேட்கக்கூடாது, ஆனால் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியலன்னா நான் வண்டியை ஓட்ட முடியாது. அப்படியே சமையலில் உப்பு 30 வருஷம் இருக்கும். 31வது வருஷத்தில் 31வது நாள் அந்த அம்மா ரசம் வைக்கிறப்ப உப்பு கம்மியாயிரும். இவருக்கு அப்போ தான் ரோசமே வரும். 31 வருஷம் 30 நாள் வச்ச ரசத்தை பாராட்டவே இல்லை இந்த நாக்கு. ஆனால் ஒரு நாள் உப்பு குறைஞ்சோன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏன் வருதுங்கிறேன். எல்லா பெண்களும் நல்லா சமைக்கிற பெண்கள் தான். நம்ம வாய் அந்த அம்மா இதுக்கு இது போதுன்னு நினச்சா அமைதியாக இருக்கு. நீங்கள் இல்லாதப்ப பாருங்கள் விதவிதமாக பண்ணி அந்த நல்லா சாப்பிடும். பாட்டி மனசு சிரிக்கிறாங்க, உண்மைதான். ஏன்னா குறை சொல்லிட்டே இருந்தா பாராட்டணும்ல. அவர் சொன்னார்ல, நல்லா பாராட்டணும். இவ்வளோ விருதுகள் கொடுத்தாங்களே, எனக்கு வந்து அந்த நம்ம தமிழாசிரியர் சார் உங்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள் சார், ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க சாருக்கு. மேடம் கணவன் எப்படி கணவன் மனைவியா மகிழ்வோர் மன்றத்தை நம்ம டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் நடத்துனாங்களோ, அவங்க கணவன் மனைவியா மாணவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு அவ்வளோ உதவி செய்கிறாங்க. அதில் டாக்டர் மேடம் பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுக்கு கிடைச்ச 10,000 ரூபாயும் ஸ்கூலுக்கே மறுபடியும் கொடுத்துட்டாங்களாம். வாழ்த்துக்கள், உட்காருங்க. இப்படி இருக்கணும். எவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கு அவங்கள பார்க்குறப்ப. சில பேர் சந்தோஷமாக இருக்க டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணுவானுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டூர் போகலான்னு. எங்கே டூர் போகலாங்கிறதுல சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க சார். அக்கா நீங்கள் சிரிக்கிறது அழகாக இருக்குக்கா, அந்த குரல் தனியாக கேட்குது. அப்படிதாங்க சிரிக்கணும். நான் எங்கே சிரித்தாலும் எங்கே கை தட்டினாலும் என்னோட தனியாக கேட்கும். கலக்க போது யாரிலே பாருங்களேன், ரொம்ப சந்தோஷம் உற்சாகத்தின் உச்சிக்கு போயிட்டு நான் என்ன சொல்லுவேன், அட்றாமே. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். எப்படி வார்த்தையில் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால அந்த வந்த வார்த்தை நிறைய பேர் கேட்டாங்க, அட்றான்னு சொல்கிறீங்களே ஏன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அட்றாங்கிற வார்த்தை இன்னொருத்தனை வாழ்த்துறதுக்கு இன்னொருத்தனை வீழ்த்துறதுக்கு பயன்படும். முதல் முறையாக அதை நான் வாழ்த்துறதுக்கு பயன்படுத்துகிறேன், அதனால ஹிட் ஆச்சு. பாராட்டுங்க மனசார. மனைவி காலையில் எந்திரிச்சு காப்பி போட்டு தராங்களா, நன்றிமான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த அம்மா மூஞ்சி கழுவிட்டு வந்து உங்களை ஒரு முத்து பார்க்கும். நம்ம புருஷனா வேற எவனா வந்து வீட்டில் உட்காந்துருக்கானா தெரியலையே, என்ன புதுசாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து உங்கள் குழந்தை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கான தேவைகள் அத்தனையும் பண்ணுற, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு ஆள் இந்த உலகத்தில் பெண்களை தவிர வேறு யாருமே கிடையாது. சுறுசுறுப்புக்கு உடம்பே முல்லைனாலும் அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு தாங்க படுக்கும். ஏன்? நம்ம ஆள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஒன்று செய்ய மாட்டான் அந்த ஆளுன்னு தெரியும் அந்த அம்மாவுக்கு. குழந்தைங்க வீட்டில் அம்மா சோர்ந்து போனால் குடும்பமே பாருங்களேன் இளவுடு மாதிரி இருக்கும். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்? அம்மாவோட ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த பெண்களை மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது இல்லை. அந்த சார் இப்போ இந்த மகிழ்வோர் மன்றத்தில் இருக்கிற ஆண்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் சார், உங்கள் மனைவிக்கு 60 வயது கூட ஆயிருக்கட்டும், 65 வயசு கூட ஆயிருக்கட்டும், நீங்கள் என்னைக்காவது ஒரு ஆண்கள் கேட்டிருக்கீங்களா, அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், உன் ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணுன்னு ஐடியா இருக்கா, அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா, முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பாருங்க, உங்களை கட்டி பிடிச்சி அழுவாங்க. சொல்லுங்க. சொல்லியிருக்காரா? அப்போல்லாம் நீங்களா கிஃப்டட். ஒரு அம்மா சொல்கிறாங்க எனக்கு சொல்லியிருக்காருன்னு. வெரி குட். அப்படி தான் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சார் நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள முதல்ல மகிழ்ச்சி படுத்து.
சார், சந்தோஷப்படுத்துங்க சார். அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். சில பேர் வெளியில் ஃபுல்லாக நல்ல பேர் வாங்கிடுவான், வீட்டில் ஒரு பயம் மதிக்க மாட்டான். பிரயோஜனமே இல்லைங்கிறேன். மனிதாபிமான விருதை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி போட்டு முட்டி பிடிச்சி இழுத்து அடிப்பார். ஏன் நீ அந்த அவார்டு வாங்கினே துடைக்க மாட்டேன், எதுக்கு அது? அப்புறம் அண்ணன் வேறு அறிமுகப்படுத்துகிறப்ப பந்தல் அமைப்பாளருக்கு விருது கொடு, நீங்கள் தானே சேட்டனை, நீங்கள் ரொம்ப பேசாமல் அவார்டு வாங்கிட்டு அவர் போயிருப்பார். எங்கள் அண்ணன் பந்தல் அண்ணன் எங்கே இருக்காப்புல? அவர் வெளியினால் அதிகமாக தான் வாங்குகிறார், நமக்காக குறைவாக வாங்குகிறார். அதை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்? நமக்கு கம்மியாக பண்ணி கொடுக்குறாருன்னு விட்டுறணும். வெளியில் அதிகமாக வாங்குறாருன்னு அண்ணனோட ஒய்ஃப் அதிர்ச்சி ஆறாங்க. எனக்கு ஒரு அவார்டு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுருவாங்க போல இருக்கு. குசும பாரு, எல்லாருடைய வார்த்தையிலையும் ரசிக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுங்க சார். நான் சொல்கிறேன், சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையினுடைய அழகை கவனிக்க தவறிடாதீங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர் சார், நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் இன்றைக்கி என்னன்னு சொல்கிறாங்க? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. எல்லா வியாதிக்கும் என்ன காரணங்க அடிப்படையாக? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஒரு யூகேஜி பையன் சொல்கிறான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறான். யூகேஜி அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எழுதுனா கூட எழுத தெரியாது. அவன் சொல்கிறான், அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அங்கிள், உங்களோட ஷூட்டிங் பார்க்க வரட்டா எங்கள் வீட்டு பக்கத்தில்? என்னடா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால், படிப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள், மம்மி டாடியும். எவ்வளோ படிக்கிறது? என்ன படித்த? A to Z. ஒப்பிச்சிட்டியா? ஒப்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை அவங்க அம்மா அப்பாவுக்கு? மறுபடியும் சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல அங்கிள். ஏன் 26 லெட்டர்ஸ் இருக்குது? கம்மியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணியிருக்கலாம்ல. அவன் ஐடியா பாருங்கள். தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா இன்றைக்கி ஒரு ஹியூமர் கிளப்புன்னு நம்மளாம் வச்சுருக்கோமே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருன்னு நான் சொல்லுவேன்னா, தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களை மட்டும்தான் சொல்லுவேன். மிகச்சிறந்த மாமனிதர், மிகச்சிறந்த மாமனிதர். அவர் சொல்லுவார், வாழ்க்கையில் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்? யார் சந்தோஷமாக இருக்க மாட்டா தெரியுமா? எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்கல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு. அவங்களால ஹாப்பியாகவே இருக்க முடியாது. அதனால தான் ஒரு பொன்மொழி இருக்குது, நேராக வளர்ந்த மூங்கில்கள் தான் முதலில் வெட்டப்படும்னு. நேராக வளர்ந்த மூங்கில்கள் தான் முதலில் வெட்டப்படும்னு. ரொம்ப பெர்ஃபெக்ஷன். அவர் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், வாழ்க்கைங்கிறதே நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரும்பார். வாழ்க்கைங்கிறதே நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சராக இருந்தால் போதும் வாழ்க்கை. ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆன்சர் வேண்டாம். நான்லாம் இப்போலாம் யார்ட்டையும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணுறது கிடையாது. எனர்ஜி வேஸ்ட். ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணி அவன்கிட்ட நிரூபித்து என்ன ஆக போகுது? எனக்கு அவன் வீட்டுக்கு போகிறான், நான் என் வீட்டுக்கு வர போகிறேன். அதுக்கு எதுக்கு அவன்கிட்ட 1 மணி நேரம் ஓரி ஆடணும்? இப்போலாம் யாராவது வந்து என்கிட்ட 2 கூட்டுனா 20ன்னு சொன்னால் பக்கா பிரில்லியன்ட்டுன்னு வந்துடுறேன். சொன்னால் அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சது பாருங்கள். அதுக்கு மேலே வளவளன்னு இழுக்க வேண்டாம்ல. ஒருத்தன் பேங்க் இன்டர்வியூ போயிருந்தானா, பேங்க் இன்டர்வியூ போயிருக்கான். பதட்டம், எல்லா டெஸ்ட்டும் பாஸ் பண்ணால், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் போஸ்டிங்கு, கவர்மெண்ட் ஜாப். விளையாட்டா என்ன? இன்டர்வியூ எடுத்த மேனேஜர் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டான்? பதட்டத்தில் 22ன்ட்டான். 22 சார் அப்படின்ட்டான். ஓகே தேங்க்யூ, போயிட்டு வாங்க, நாங்கள் சொல்லி அனுப்புகிறோன்னு அனுப்பிச்சிட்டோன்னு இவன் கதவை திறந்தோன்னே இவனுக்கு அப்படி ஒரு அவமானம் ஆயிடுச்சு. என்னடா உலக வரலாறையே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். 6 into 4 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா எவ்வளோன்னு கேட்டால் அதை சொல்ல தெரியாமல் 22ன்னு சொல்லிட்டோமே, எவ்வளோ பெரிய அவமானமான செயல் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், 2 வாரம் கழித்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இவனு வேலைக்கு சேர்ந்துட்டான். 1 வருஷம் வரைக்கும் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆனவனும் பேங்க் மேனேஜரை போய் பார்த்துருக்கான். வாப்பான்னு கூப்பிட்டுருக்காரு. சார் ஒரே ஒரு கேள்வி, 1 வருஷமாக என் மனசு அரிக்குது, உங்கள்கிட்ட கேட்டுறேன்னு இருக்கான். கேளுப்பான்னு இருக்காரு. நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தானே உனக்கு போஸ்டிங்கே போட்டேன், எனக்கு தெரியாதா? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்குடா, சொல்லு என்னன்னு சொல்லு. நீங்கள் 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா எவ்வளோன்னு கேட்டீங்க. ஆமாம் கேட்டேன். நான் 22ன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். அப்புறம் ஏன் சார் எனக்கு போஸ்டிங் கொடுத்தீங்க? கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இவனுக்கு புரியல. இல்லை சார் நான் தப்பான ஆன்சர் தானே சொன்னேன். நீ தப்பாக தான் சொன்னேன். அன்றைக்கி மொத்தம் 240 பேர் வந்திருந்தான் இன்டர்வியூவுக்கு. அதில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் நீ தான் சொன்ன.
அதனால் வேலை கொடுத்தேன்னாரான். அவ்வளோதான் வாழ்க்கையே. உண்மையின் பக்கத்துக்கு போங்க, யாருமே இங்கே உண்மை கிடையாது நினச்சிக்குங்க. உண்மையின் பக்கத்துக்கு போகலாம், யாருமே இங்கே உண்மை கிடையாது. ஞானி ஆயிடுவோம் அப்படி இருந்தால் ஞானி ஆயிடுவோம். அறிவு என்பது சேகரித்து கொண்டே இருப்பது, ஞானம் என்பது ஒன்றொன்றாய் விட்டு கொண்டே இருப்பது. இங்கே யாரும் ஞானிகள் கிடையாது, மனுஷங்க. வாழ போகிறோம், அவ்வளோதானே. இந்த டாக்டர்னால சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன டாக்டர் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆகி நோய் வந்தால் தான் பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர் மகிழ்வோர் மன்றம் ஹியூமர் கிளப் நடத்துகிற ஒரே டாக்டர் எனக்கு தெரிஞ்சு நம்ம டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள் தான். மனமாற வாழ்த்தணும். ஏன்னா சில டாக்டருக்கே நீங்கள், நான் 2 வேலையை உலகத்தில் உயர்வாக நினைப்பேன் சார். ஒன்று டாக்டர், 2 துறைகளை, இன்னொன்று ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள். ஏன்? பிரச்சனை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு இப்போ அண்ணன் மண்டபம் வச்சுருக்காரு, நீங்கள் பூஜை பண்ணிட்டு காலைல மண்டபம் திறக்கிறீங்கண்ணே, கரெக்டானே? மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இன்னொரு அண்ணன் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, பூஜை பண்ணுறாரு, கடை திறக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கும். டாக்டரு சாமி கும்பிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாரு, கிளினிக்கு உள்ள நுழைஞ்ச ஒருத்தன் டாக்டர் விளங்குமான்னு கேட்குறேன். என்ன தான் காசே கொடுத்தாலும், என்ன தான் ஒரு காசே வாங்கினாலும், எவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன். டீச்சர்ஸ் எல்லாரும் நவகிரகம். பையனாக உட்காந்துருக்கானே, இந்த காலத்து பசங்களை, இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கிற பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ சிரமம்னு ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க படிக்கணும், முன்னேறணும், நீங்கள் யாரும் ஸ்கூலுக்கு சேர்த்துறது கிடையாது. அவனை சமாளிக்க முடியலன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்து ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. உங்களுக்கு நிறையா கொடுக்க வசதியாக இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, கம்மியாக கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க. ஆனால் ஏதாவது ஒன்று கொடுத்து தான் சேர்க்கணும். நீங்கள் கொடுக்குற ஃபீஸு உங்கள் குழந்தைங்க படிப்பு கிடையாது. அங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்கள் குடும்பத்துக்கு நிவாரண நிதி என்னென்னலாம் கேட்குறாங்க. அவன் தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கோச்சுக்கிறான், நியூ இயர் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கோச்சுக்கிறான், பெரிய தேசிய தலைவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை செத்து போனால் கோச்சுக்கிறான். ஏங்க இவரெல்லாம் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாக மாட்டாராங்கிறான். அவனுக்கு கோவமாக வருது, ஒரு நாள் லீவு தான் வேணுங்கிறான். என்ன ஒருத்தன் சொல்கிறான், ஒரு ஆசிரியர் கேட்டிருக்காரு, டேய் நல்ல தமிழ் பேராக வைக்கணும்டா எல்லாரும், உங்களுக்கெல்லாம் குழந்தை உடனே என்ன பேர் வைப்பீங்கன்னா எல்லாரும் ஒரு பேர் சொல்லிகிட்டு இருந்துங்க. ஒரு பையன் மட்டும் நிக்கவை அப்படின்னு ஒரு பேர் வைப்பான் சார், நிக்கவைன்னு ஒரு பேர் வைப்பேன் இருக்கான். ஏன்டா நிக்கவை, குந்தவைன்னு பேர் வைக்கிறப்ப நிக்கவைன்னு பேர் வைக்கக்கூடாதான்னு எப்படிங்க யோசிக்கிறான் அவன்? எங்கேருந்துங்க இதெல்லாம் கிடைக்கிது? எங்கேருந்து தான் கிடைக்கிது? அப்புறம் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது ஒரு சார்ட்ட, இவன் நான் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றான், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. என்ன பேர்றான்னு கேட்டால் குந்தானின்னு கூப்பிட்ருக்கான் அந்த பிள்ளைய. ஏன்டா அப்படி கூப்பிட்டேன்னு கேட்டால், நான் வந்து பொன்னியின் செல்வன் ரசிகன் அப்படி தான் கூப்பிட்டு. எப்போ குந்தவையும் நந்தினியும் சேர்த்து குந்தானின்னு போட்டேன் சார். அதுக்கு அந்த பிள்ளை நான் ஒரு அரச குமாரி மாதிரி பார்க்குறேன், அவள் தப்பாக எடுத்துக்கிறா சாருங்கிறான். இப்போ என்ன கல்கி, இவனை ஏதாவது திட்டுனா கல்கி திட்டுற மாதிரி ஆயிரும். அமைதியாக இருக்கார். என்னென்னலாம் பண்ணுறான் டாக்டர்ஸா? என்ன பிரச்சனைங்க அவங்களுக்கு? அதாவது சில டாக்டர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸை. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிருக்கான், என்ன பண்ணது சொல்லுங்கன்றா டாக்டர். அவன் ரொம்ப புத்திசாலியில், நம்மால் நீங்கள் தான் படித்த டாக்டராச்சே, கண்டுபிடிங்க என்ன அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 4 தெரு போங்க, என் ஃப்ரெண்டு அங்கே டாக்டராக இருக்கார், அவரை மீட் பண்ணுங்கன்னு இருக்கார். நீங்கள் பண்ண முடியாதுன்னு. இல்லை, அவர் தான் ஆடு மாட்டுக்கெலாம் வைத்தியம் பார்க்குறவர், அதுக்கு தான் எதுவும் சொல்லாத அவரே கண்டுபிடிச்சி பண்ணுவார். ஏதாவது ஒன்று பேசுறது டாக்டருங்கிறதுனால. சில பேர், ஒருத்தர் மனநல மருத்துவர் ஒரு டாக்டர், அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கான், டாக்டர் நீங்கள் இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, பைத்தியம் குணமாயிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிருக்கான். பைத்தியம் உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம், பக்கத்தில் ஒரு ஜக்கு வச்சுருவோம், மக்கு வச்சுருவோம், அது பக்கத்தில் ஒரு ஸ்பூன் வச்சுருவோம் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே இவன் சொல்லியிருக்கான், எனக்கு புரிஞ்சிருச்சு டாக்டர், அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை ஸ்பூனால் எடுத்து ஊற்றுனா பைத்தியம் இன்னும் குணமாகலை, கரெக்டாக டாக்டர் அப்படின்னு இருக்கான். உடனே டாக்டர் வெரி குட், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவன் சொல்லியிருக்கான், என்ன டாக்டர் நான் தான் மக்கில் இருந்து எடுத்து டக்கு டக்குன்னு கீழே ஊற்றிருப்பேன் இருக்காரு.
உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை நாங்கள் அரை பைத்தியம்னு சொல்லுவோம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்போ முழுசாக குணமான பைத்தியம் எது? பெக்கெட்டை கமித்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போதில்ல, அதுதான் முழுசாக சரியானதுன்னு இருக்கார். அதனால் டாக்டர்கிட்ட நம்ம புத்திசாலின்னு நினச்சிட்டு டாக்டரை ஏகப்பட்டது பேசிடக்கூடாது. சில டாக்டர் வந்து படித்ததே ஏன் படித்தோங்கிற அளவுக்கு சில பேஷண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. அந்த டாக்டருக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், இந்த ஆளே போய் எல்லாம் சொல்லுவார். இந்த அம்மாவே சொல்லும், டாக்டர் சாப்பிட்றப்ப இந்த உணவு குழாய் ஃபுல்லாக இந்த அம்மாவே ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடும், இந்த அம்மாவே எல்லாம் படிச்சிடும். இந்த கால்லாம் டாக்டர் அப்படியே குடையுது, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? நான் கேட்குறேன், இது கால் சார் டாக்டர், இங்கே கால் வலிக்குது, இங்கே கால் வலிக்குது, பாதத்தில் வலிக்குதுன்னா கால் ஃபுல்லாக டாக்டர் குடையுதுங்கிறார். ட்ரில்லிங் மிஷின் தான் கொடுக்கணும், வச்சு குடஞ்சிக்க அங்கங்கே வச்சு அடிச்சு விடு, ஆணி அடிச்சு. என்னென்ன பிரச்சனைலாம் அங்கே டாக்டருக்கு. அதுவும் அந்த அம்மா சொன்னாங்களே, கருத்துரை பேசின அம்மா, ப்ரெஷர் ஏதாவது சம்மந்தமாக டவுட் வந்ததுன்னா டாக்டருக்கு கால் பண்ணுவேன்னு. எல்லாருமே நம்மளுக்கு யாராவது ஒரு டாக்டர் தெரிஞ்சதுன்னா அவர் பாவம் தான். டாக்டர் நைட்டு ஃபுல்லாக குழந்தை நல்லா இருந்தான், காலையில் லைட்டாக இருமியிருக்கான். எவ்வளோ தெரியுமா இருமியிருக்கான்? அவ்வளோதான். எவ்வளோ இருமியிருக்கான்? இதுக்கு டாக்டருக்கு ஃபோன், ஒரே இருமலாக இருக்குது டாக்டர், என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த அம்மாவுக்கு குழந்தை படுத்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. அதனால் உடனே ட்ரீட்மெண்ட்டு, டானிக்கை கொடுக்க வேண்டியது, மாத்திரை கொடுக்க வேண்டியது, அப்படியே அரெஸ்ட் பண்ண வேண்டியது. என்ன பண்ணுறது? டாக்டர் என்ன பண்ணுறது தெரில. நான் இப்போ கூட ரீசெண்டாக பேசுகிறப்ப சொன்னேன், இதில் கள்ளக்குறிச்சி புக் ஃபேரில், நம்ம மனசு வந்து கஷ்டப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு யோகா கிளாஸ் போகிறோம் மன அமைதிக்காக. மன அமைதிக்காக எங்கே போகிறோம்? யோகா கிளாஸ். நீங்கள்லாம் மன அமைதி அடைஞ்சிட்றீங்க. யோகா டீச்சர் என்ன ஆறாருன்னு யோசிச்சிங்களா? அவருக்கு மன அமைதியே போயிடும் உங்களுக்கு எடுத்து. ஏன்னா என்னங்க ஆளுங்க, நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை. யோகா டீச்சர் மூச்சை இழுத்து விடுங்கன்னா யார் மூச்சன்னு கேட்குறான், மூக்கை தொடுங்கன்னா யார் மூக்காங்கிறான். சார் பாய் போட்டு பாய் மேலே உட்காருங்க ஆசனம் பண்ணுறதுக்குன்னா எவ்வளோ பாய் எவ்வளோ லென்த் இருக்கணுங்கிறான். உட்கார அளவுக்கு என்ன 10 அடியாக இருக்கான் உட்கார்றப்ப? என்னென்ன கேள்விலாம் கேட்குறான். ஒரு 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 யோகா டீச்சர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், எல்லாம் கவனமாக கேளுங்க. உடம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கிறது சுலபம், ஆனால் அந்த மனசு இருக்குல்ல அதை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் என்ன பண்ணுது? லெஃப்ட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ரைட்டில் போகுது, ரைட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட்டில் போகுது, ஃப்ரண்ட்டில் போகணுன்னு கியர் போட்டால் பின்னாடி போகுது, பின்னாடி போகணுன்னு கியர் போட்டால் ஃப்ரண்ட்டில் போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒருத்தன் சொல்லியிருக்கான், எவன் வித்தானோ அவனை நடு ரோட்டில் வெட்டுவேன். வந்தது யோகா கிளாஸுக்கு, வந்தது எதுக்கு? யோகா கிளாஸ். சொல்கிறது என்ன? வெறியோட. இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், அந்த கார் சனின்னே வேணாம் சார் விற்றுருவேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், மெக்கானிக்கிட்ட விட்டு சரி பண்ணுவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த யோகா குரு சிரிச்சுட்டு சொல்லியிருக்காரு, முதல்ல நீங்கள் பிரேக் போடணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மனசு இந்த மாதிரி தான், நீ ஒரு சைடு போகணும்னு நினைப்ப, அது ஒரு சைடு போகும், அது இன்னொரு சைடு போகும். இப்படி மனசு அளவாயிரப்ப நீ என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும், பிரேக் போடணும்னு சொல்லியிருக்காரு. அழகான உதாரணம் தானே. அதுக்கு யோகா அட்டன் பண்ண வந்த ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஏன் சார் அவ்வளோ தப்பாக நடக்கிற காரில் பிரேக் போட்டு வேகமாக போயிடுச்சுன்னா? அந்த யோகா குரு தான் மாட்டுத்தாவணியில் இப்போ பைத்தியமாக இருக்காப்புல. எப்படிலாம் கேள்வி கேட்குறான் பாருங்க. அதாவது குதர்க்கமாக கேட்குறதுனா நம்ம ஆளுங்களுக்கு ஈஸி. இன்னொன்று சலிச்சுக்குவான் பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் சலிச்சுக்குவான். மனசில் ஒரு ஹாப்பியாக நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். கல்யாணத்துக்கு போங்களேன், கல்யாணத்துக்கு போய் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு வெளில வர யாரை வேணால் கேளுங்க நீங்கள், சார் சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, ஏதோ. ஏன் அவ்வளோ வெறுப்பாக சாப்பிட்றப்போ ஏன் சாப்பிடாம? ஏதோ என்ன சாப்பாடு, எல்லா கல்யாணத்துலேயும் ஒரே மாதிரி. ஆமாம், எல்லா கல்யாணத்துலையும் உட்கார வச்சு போடுறான். இனிமேல் சப்புன்னு அரைஞ்சு சோத்த போட சொல்லவா? என்ன பாருங்களேன், ஏதாவது நம்ம கரெக்டு தான். நம்ம நான் சொல்கிறது அவ்வளோ கோபமாக இருக்கும். சில பேர் சலிச்சுக்கிறேன். ஏங்க, ஒருத்தன் தன் வாழ்நாள் முழுக்க சேமித்த ஒரு பணத்தை தன்னுடைய மகளோட திருமணத்துக்காக ஒரு ஆள் முழுக்க கரைச்சிட்டு
இதுக்கு மேலேயும் மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி வந்து செய்யணுமே, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு வீடாக இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கவனிக்குமேங்கிற பதட்டத்தில் ஒரு கல்யாணத்தையே நடத்தி முடிக்கிறான் ஒரு ஆம்பளை, ஒரு சகோதரன், ஒரு வீடு, ஒரு குடும்பம். அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமாக பேசிட்டு வரதை விட்டுட்டு என்ன சாப்பாடு. சில பேர் அப்பளம் இல்லைன்னு அழுகிறாங்க. என் பக்கத்தில் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்காம்மா சாப்பிட்றப்ப. என்ன திடீர்னு தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேட்குதுன்ட்டு திரும்பி என்னென்னுங்கிறேன். எல்லா கல்யாணத்துலையும் சார் எனக்கு முன்னாடி ஆளோட அப்பளம் முடிஞ்சு போயிடும். கேட்டா இது ஒரு பிரச்சனையாடா? இன்னும் சரி நான் என் அப்பளம் எடுத்துங்கன்னு. வேணாம் சார் எனக்கு வருதான்னு பார்க்குறேங்கிறான். நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் சார் நடக்கும். சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி செயல்படுகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுதான் கிடைக்கும். வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. சரி, அந்த ஆள் இவ்வளோ சொல்கிறானேன்னு கவனித்து பார்க்குறாங்க. அப்பளம் மறுபடியும் போட்டு எடுத்துகிட்டு வந்தவன் கரெக்டாக அந்த ஆளை விட்டுட்டு அடுத்த இலையிலேருந்து வைக்கிறாங்க. அது அப்பளம் பரிமாறினவர் மேலே தப்பு இல்லை, யார் மேலே தப்பு? மகிழ்ச்சியா? அப்பளமே இல்லையா, எல்லாம் நிறைய சோறு இருக்குல்ல, காய் இருக்குல்ல, கறி இருக்குல்ல, சாப்பிட்டு போக வேண்டியதானே. எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுங்க சார். சார் சின்ன வயசில் அப்பா அம்மாட்ட அடம் பிடிச்சி பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் சார். நம்மளாம் யார் யாரெல்லாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க. சில பேர்லாம் கை தூக்காமல் உட்காந்துருக்கீங்க. பர்கர் சாப்பிட்டீங்களா? சரி, பஞ்சு மிட்டாய் எல்லாரும் சாப்பிட்ருப்போம். பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போட்டி நடக்கும். என்ன போட்டி? யார் சொன்னது? யார் நாக்கு அதிகமாக ரோஸாக இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக அதை காமிப்போம். அவன் நாக்கு அவனுக்கு தெரியாது, இப்படி தான் பார்ப்பான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் நாக்கு தான் நிறையா இருக்கு. என்ன இதுக்கு ஒரு ஜட்ஜி வேறு இருப்பார், நாட்டாமல் வேறு இருப்பார். சார் 2 ரூபா பஞ்சு மிட்டாயை வாங்கி அதை சாப்பிட்டுட்டு நம்ம நண்பர்களோட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் சார். இன்னைக்கு சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக கார் இருக்குது, நினச்சதை செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. மனதில் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் போனது. ஏன்? அதே மனுஷன்தான், அதே வாழ்க்கை தான். ஆனால் முடிவே இல்லாமல் கமா போட்டுக்கிட்டே இருக்கான். பத்தலை 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 பத்தலைன்னு கமா போட்டுக்கிட்டே இருக்கான். என்னை யாராவது ஏமாற்றிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் என்னை கேட்பாங்க, உங்களை ஏமாற்றிருக்காங்களே, உங்களுக்கு தான் இவ்வளோ பேரை தெரியுமே, நீங்கள் கேஸை போடலாமே, அந்த இன்ஸ்பெக்டரை சொல்லாமே, இவர்கிட்ட சொல்லாமே, இந்த அரசியல்வாதியை போய் பார்க்கலாமேன்னு. நான் எதையுமே பண்ண மாட்டேன், அமைதியாக இருப்பேன். இதே வாழ்க்கையில் தானே அவங்களும் வாழ போகிறாங்க. சபிக்க கூட மாட்டேன். ஆனால் கர்மா, இயற்கை யாருக்கு எப்பொழுது என்ன தர வேண்டுமோ அவர்களுக்கு அப்பொழுது அதை தந்தே தீரும். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பகையானாலும் உறவாடும்பாங்க, துஷ்டனை கண்டா தூரம் விலகும்பாங்க. நீ சண்டை போடாதடா தங்கம், சரிக்கு சரியாக உட்காந்து, ஒன்றா அவன் பார்க்க போகிறான், அவனை நீ பார்க்க போகிற, நீ நாளுக்கு நாள் ஒசந்துட்டே போவ மனசுனால, சண்டை போட்டேன்னா கீழே தாழ்ந்துட்டே போவ, சண்டை போடாதாம்பாங்க. அதனால் மகிழ்ச்சி கொள்வீர். சந்தோஷமாக இருங்க, எப்பயுமே மகிழ்ச்சியாக இருங்க. வீட்டில் குழந்தைங்க பேசுகிறத ரசிங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் தான் அவங்க பெத்த குழந்தைக்கு அவ்வளோ அறிவு இருக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சுது. பொண்டாட்டிட்டு புருஷன் கேட்குறான், என்னடி இவ்வளோ அறிவாக பேசுது நம்ம குழந்தை தானா, கரெக்டாக பார்த்தியா இல்லையா, இவ்வளோ அறிவாக பேசுது. இப்போ சில ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசுறதை கேட்டால் எனக்கு சிரிப்பாக இருக்கும். எவ்வளோ அறிவு பாரு நம்ம குழந்தைக்கு, என்ன டவுட் உனக்கு? இல்லை உனக்கு டவுட்டா? எனக்கு ரொம்ப அறிவாக இருக்கான் வர வர, எனக்கெல்லாம் நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? அறிவாக இருக்கான் நம்ப முடியலையா, இல்லை உன் குழந்தையில நம்ப முடியலையா? நம்ப எப்படி இப்படி பண்ணுறோம் அப்படி? ஏன்? இந்த லாக்டவுனில் எல்லாரும் சும்மா இருக்கிறப்ப தான் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனித்தோம். எல்லா ஆண்களும் ஒத்துக்கிறீங்களா? முதல்ல சண்டையை போட்டு வெளில கிளம்பிடுவோம் கோவமா, வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். லாக்டவுனில் ஹோட்டலில் மூடிட்டான், நாமளும் மூடிட்டோம். அமைதியா பக்கத்து வீட்டு அக்கா கேட்குது, என்ன உங்கள் வீட்டுக்காரர் கத்திக்கிட்டே இருப்பார், அமைதியாக இருக்காரு, சோறு. அதான் சொன்னேன், இவ்வளோ வருஷம் நீங்கள் கத்திருப்பீங்கல்ல, அந்த அம்மா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனால் கொரோனான்னு ஒரு விஷயத்தை இயற்கை கொண்டு வந்து, வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கூடான்னு இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்ததா? அந்த அம்மா இவ்வளோ வருஷம் போராடிச்சு அவங்க கிட்ட இல்லையே, அமைதியாக இருந்தாங்க, விட்டுட்டாங்க, வாழ்கிறபடி வாழ்ந்துக்கிட்டுட்டாங்க. கரெக்டாக இயற்கையாக எல்லாமே அறிவுறுத்திடும் சார். ரோட்டில் போகிறீங்க சார்,
சில பேர் பைக்கில் எனக்கு என்னென்னா நேராக போகிறவன்ட்டு எதிர்த்த மாதிரி தப்பாக போகிறவன் வந்து சண்டை போட்டால் நியாயம். 2 பேரும் தப்பாக ஒன்வேல வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்குவான். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? 2 பேர் வந்த வழியே தப்பு. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சில சமயம் எதிர்த்த மாதிரி லாரி வரும், ஹை பீமில் போட்டுட்டு வருவான். நமக்கு டவுட்டாக இருக்கும், நாம் கரெக்டாக போகிறோமா அவன் கரெக்டாக வரானான்னு. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வருவானுங்க தப்பான ரோட்டில் எதிர்த்த மாதிரி. 2 பேரும் மோதிக்கிட்டு அவ்வளோ அழகிய தமிழ் சொற்களை நம்ம விருது கொடுத்தோமே, அழகிய தமிழ் மகன், அழகிய தமிழ் மகள், அவ்வளோ பேர் ரோட்டில் இருக்கான். சிரிக்கிறார் தமிழாசிரியர். ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறப்ப உச்சரிப்பு சுத்தமாக இருக்கும். ஏன்னா அடுத்தவனை தாழ்த்தி பேசுகிறான்ல, அப்போ எல்லா மொழி ஆற்றலும் அவனுக்கு வந்துடும். அப்படி விளையாடுவான் சும்மா கிடந்து. விளையாண்டு எங்கே போவான்னா வீட்டுக்கு போவான். தேவையில்லாத மனக்கொதிப்பு, தேவையில்லாத மனக்கொதிப்பு தேவையே இல்லை சார். சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார், இறைவன் படைத்த இந்த நாக்கு, இறைவன் படைத்த இந்த நாக்கு சுவையான உணவுகளை உள்ளே தள்ளுவதற்கு மட்டுமல்ல, இனிமையான வார்த்தைகளை வெளியே தள்ளுவதற்கும் தான். ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்களேன். என்ன குறைஞ்சி போச்சு? என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்களேன். இருப்பதை நினைத்து பெருமிதத்தோடு வாழ்வோமே. இல்லாததுக்காக போராடலாம் அடையிறதுக்கு, ஆனால் இல்லாத நினச்சி கவலைப்படாதீங்க. இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. இல்லாததை நோக்கி பயணிங்க, அதை அடைஞ்சிடலான்னு பயணிங்க முயற்சியோட. அதுதான் இருக்கணும். சின்ன சின்ன ஒரு பேருந்து பயணத்தில் ஆரம்பித்து எவனும் மனுஷனாவே பார்க்கறதில்ல. எவனாவது ஒருத்தன் காலை தெரியாமல் பஸ்ஸில் மிதிச்சிட்டா ஏன்டா நாய் மாதிரி மிதிக்கிறேங்கிறான், பண்ணி மாதிரி மிதிக்கிறேங்கிறான், மாடு மாதிரி உரசுறேங்கிறான். மனுஷனாவே அவனும் பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்கல. சில பேர் பார்த்துருக்கேன், அவன் வீட்டுக்கு முன்னாடி காரெலாம் நின்றக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான், பாகுபலி மாதிரி. அடா புண்ணியவானுகளா! கோழி செத்து போனா, ஆடு செத்து போனா, மாடு செத்து போனா, யானை செத்து போனா வேல்யூ இருக்கு. காலங்காலமாக எல்லாரும் சொன்ன விஷயம்தான். அதுவும் உள்ள விடுறப்ப ₹1 பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எதுக்கு இந்த பந்தாங்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அன்பு செலுத்துங்க சார். நீங்கள் பிறக்கிற பொழுது உங்கள் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் குடும்பம் ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தும். நீங்கள் பிறக்கிற பொழுது உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற குடும்பம் ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தும். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்லுகிற பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் வாழ்ந்த தெருவில் வசிக்கிற மனிதர்களாவது கண்ணீர் சிந்தினால்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை என்ற அர்த்தம். இல்லைன்னா அர்த்தம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஏன் யாரையுமே மகிழ்ச்சிப்பட்டு சில தெருவில் பார்த்தீங்கன்னா, சார் அவர்கிட்ட மட்டும் பேசாதீங்கம்மா. அங்கே ஒரு ஐயா சிரிக்கிறாரு, அவர் தெருவில் ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. அதாவது ஒருத்தர் சொல்ல மாட்டார், அந்த தெருவே சொல்லும், பக்கத்தில் இருக்கிற 4 தெரு சொல்லும், அந்த ஆள்கிட்டலாம் மனுஷன் பேச முடியாதுங்க, வேணா நீங்கள் பேசுங்க அம்மா. எவ்வளோ குசும்பு பாருங்க. எந்நேரமுங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த நாமளாம் பேச முடியாது. அப்படி சார், அப்படி ஒரு பேர் வாங்கிட்டு நம்ம என்ன சார் சாதிக்க போகிறோம்? அப்படி ஒரு பேர் வாங்கிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? சார் இந்த கொரோனா வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நம்மளால் அப்போ தான் நினச்சான். வாழ்க்கையில் முதல் முறையாக தன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்தரமான எண்ணத்தை உருவாக்கிய ஒரே வியாதி கொரோனா. 2 நாள் அவங்க வீட்டு கதவை திறக்கலைன்னா ரெண்டு நாள் கதவை திறக்கலனா இவன் 2000 தடவை திறந்து பார்க்கறான். வெளியிலேயே வரல, ஹோம் குவாரண்டைனும் வெளியிலே உடனே ஃபோன் அடிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காருக்கு. அது வரைக்கும் நம்பரே சேவ் பண்ணல. கீழ் வீட்டுக்கார்கிட்ட கேட்குறான், சார் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஏன் சார்? ஒரு விஷயமாக தான் இருக்குது சார், இந்த வாட்ஸ்அப் பண்ணுறேன். பண்ணோன்னே அவருக்கு அடிக்கிறான், அவர் எடுக்கலை.
தலைவனுக்கு பிபி. மறுபடியும் அடிக்கிறான், மறுபடியும் எடுக்கலை. காலிங் பெல் அடிக்கிறான், கதவை திறக்கலை. எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு குடும்பத்தில் 4 பேர் படுத்துட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ளே வரான், ஒய்ஃப்ட்ட சொல்கிறான், ஜன்னலை சாத்து, ஸ்க்ரீனை போடு, காற்றே வரக்கூடாது, செல்லோ டேப்பை ஒட்டு கேப்லாம். ஏங்க மளிகை கடைக்கு போனோமா, மயானத்துக்கு போனோமா, பேசாமல் பேசாமல் மளிகை கடைக்கு போகிறாளா, மளிகை கடைக்கு இருக்கிறத வச்சு சமைக்க கற்றுக்க. பட் அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் மரண பயத்தோடையே இருக்கான். ராத்திரி அவர்கிட்ட யார்கிட்டருந்து, பக்கத்து வீட்டுக்கார்ட்டேருந்து கால் வருது. சார் கூப்பிட்டுருந்தீங்க போல இருக்கு. ஆமாம் சார், எங்கே இருக்கீங்க? நான் தான் ஊருக்கு வந்து 4 நாள் ஆச்சேங்கிறான் அவன். ஏண்டா 4 நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போனவனை பற்றி தெரியாமல் 2 நாள் கழித்து சர்ச் பண்ணி பயந்து என்னங்கிறீங்க? சில பேர்லாம் பார்க்குறேன் லிஃப்ட்டில் தான், சில பேர்லாம் இருக்கான் லிஃப்ட்டில் தான் போவாங்க. நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன் சார், நான் லிஃப்ட்டில் தான் போவேன், நீ யார் நான் லிஃப்ட்டில் போகக்கூடாது. அத்தனை பேரும் பொட்டியை சாத்திட்டு நடந்து போகிறான் படிக்கட்டில். சார் லிஃப்ட்டில் போங்க சார். வேணாம் லிஃப்ட்டில் போங்க. வேணாங்க. ஏன் லிஃப்ட்டில் போனால் நான் லிஃப்ட் ஆயிடுவேன் சார். அதெல்லாம் இல்லைங்க, அது எல்லோரும் தொட்டிருப்பாங்க, அப்புறம் நான் எப்படி தொடுறது? படிக்கட்டு இருந்தால் எல்லாம் நடந்து போயிருப்பான். அவ்வளோ ஜாக்கிரதை, அவ்வளோ ஜாக்கிரதை. ஏன்? கண்ணும் கருத்துமாக இருக்கான். அதனால தான் சொன்னேன், பக்கத்து சும்மா பேசுகிறப்ப சில பேர் யாருக்காவது அப்படின்னு உடனே சொன்னேன், சார் இப்போதானுங்களா இல்லை இப்போதான் இருமுறீங்களா இல்லை 2-3 நாளாக இந்த ட்ரபிள்? இல்லைங்க, பேசுகிறப்பெல்லாம் என்ன சார் சொன்னீங்க? இல்லை, கொஞ்சம் பேசுகிறப்பெல்லாம் அடிக்கடி இருமல் வருது. அப்படிங்களா சார்? மற்றபடி ஏதாவது தொண்டை எரிச்சல், மூக்கடைப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 2 நாள் முன்னாடி லைட்டாக ஃபீவர் சார், லைட்டாக ஃபீவராக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். நீங்கள் வந்து வீட்டில் இருந்து வெளில வராங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், லேபில் இருக்கார். அவர் வந்து சும்மா ஜென்ரல், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கங்க, ஜென்ரலாக ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. பட் எனி வேணும்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வீட்டு முன்னாடி வச்சிட்றேன், நீங்கள் எடுத்துங்க. சார் இவன் வீட்டுக்குள்ளே வரணும், இவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இவனோட நம்ம பழகணும், இவனோட நம்ம பழகக்கூடாது, இப்படிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வரைமுறை வச்சுருந்தோம்ல. நம்ம சொந்தக்காரங்களே நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாமல் பண்ணிச்ச ஒரு வியாதி இங்கே எங்கே இருக்கிறது? மதம், சாதி, பற்று எல்லாம் அடித்து துவம்சமாய் வழிச்சு எரிஞ்சிட்டு போயிடுச்சே. டே, வாழ்க்கைங்கிறது மட்டும்தான் உண்மை, வாழணுங்கிறது மட்டும்தான் உண்மை, மனுஷங்கிறது மட்டும்தான் உண்மை, மனிதங்கிறது மட்டும்தான் உண்மை, மற்றபடி எதுவுமே உண்மை இல்லைடா. இதெல்லாம் பெருசாகவே நீ எடுத்துக்காதன்னு சொல்லிருச்சே. எந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அம்மாவையும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் லிஃப்ட்டில் போக விட மாட்டானுங்க. ஏன்னா வேலைக்காரங்கன்னா நடந்து தான் வரணும்னு. ஏன் எல்லார் வீட்லேயும் வேலைக்காரங்க ஆரோக்கியமாக இருக்காங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க. ஏன் எல்லா வீட்லையும் ஓனர் படுத்துன்னே இருக்கான்? ஏன்னா வேலை வாங்கினே இருக்கான், நவுத்தவே மாட்டேங்கிறான். அந்த நீ லிஃப்ட்டில் விடலைன்னா போ, படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்குது, முட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்பீரமாக இருக்கான் வேலை செய்கிற அக்காலாம். இதுங்க நான் நினைக்கிறேன் சார், வீட்டில் வேலை செய்கிறவங்கள நீ லிஃப்ட்டில் விட மாட்டேங்கிற, ஆனால் வீட்டுக்குள்ளே விடுற, நீ என்ன முட்டாளா? நீ என்ன முட்டாளான்னு கேட்குறேன். எவ்வளோ தப்பான பார்வை இது. ஏன் அவங்க லிஃப்ட்டில் வரட்டுமே, அது மிஷின் தானே, பட்டன் அமுத்துனா திறக்க போது, உள்ளே வந்து அமுத்துனா மேலே அந்த ஃப்ளோரில் வந்து விட போகுது. என்ன இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? கைத்தில் கட்டிக்கிட்டு வெளியில் நின்று பாத்திரம் தைக்கிறாங்களா அந்த அக்காலாம் வீட்டுக்குள்ளேயே வராமல்? நான் என்ன சொல்கிறேன் சார், மனுஷனாக பாருங்கள், மனசில் எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கும். மனுஷனாக பாருங்கள், மனசில் எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, 8:25 கண்ணை முடிக்க சொன்னார் அதிகபட்சம், ஞாபகம் இருக்குண்ணே, நான் வாத்தியார். இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ டாப்அப் பண்ணீங்களோ அவ்வளோதான் பேசுவேன். டவர் நல்லா இருக்குது, சிக்னல் நல்லா இருக்குன்னு டாக் டைம் வரவே வராது, கவலைப்படாதீங்க. சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த இதில் கரெக்டாக ஒரு அண்ணன் பார்த்தோன்னே இந்த ஃப்ளோ போயிடுச்சு. எந்த இதில் விட்டேன்? மனுஷங்களாம் பார்க்கணும், அதான் சந்தோஷம்னு.
அப்புறம் ஒரு விஷயம் ஆரம்பிச்சனே, என்னண்ணா? லிஃப்ட்டு, வேலைக்காரங்க, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாமே இல்லை. ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் வந்துச்சு. மனிதம். மனுஷங்களாக பாருங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல சிம்பிள் சார். டீ குடிக்கிற இடம், வாத்தியாரில் எங்கே போனாலும் அங்கே வந்துடுவேன். டீ குடிக்கிற டீ கடையில் நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப அழுக்கு சட்டையோடு, பல நாள் குளிக்காமல், பரட்டை தலையோடு, பார்க்கவே நாம் பார்க்க மட்டும் அருவருப்பான தோற்றத்தில் இருக்கிற அந்த சகோதரனோ சகோதரியோ தேநீர் கடையின் அருகில் வந்து நின்ற பொழுது முகத்தை சுழித்து கொண்டு தள்ளி போகிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் தயவு செய்து சொல்லுகிறேன், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை என்ற அர்த்தம். ஏன்னு கேட்டால், எந்த ஒரு மனிதனும் தான் வாழ்க்கையில் இப்படி ஆவோங்கிற எண்ணத்தோடு அந்த வாழ்க்கையை அவன் துவங்கலை. சூழல், ஏமாற்றம், துரோகம், உறவுகள் இல்லாமை, விரக்தி, ஏதோ ஒரு சூழலில் அந்த சகோதரனோ சகோதரியோ தெருவுக்கு வந்திருப்பார்கள். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் கூட நீங்கள் மனசு வந்து கிட்ட போய் பேசுனீங்கன்னா அந்த மனசு இந்த மனசோட இணையுங்கிறது மட்டும்தான் உண்மை. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு கோவில்பட்டியை சார்ந்த அன்பு சொந்தங்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை தேடி திரையரங்குகளுக்கோ, மகிழ்ச்சியை தேடி பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கோ, மகிழ்ச்சியை தேடி வேறு சில சுற்றுலா தலங்களுக்கோ நீங்கள் செல்வது ஓகே. ஆனால் மகிழ்ச்சி என்பது உங்களுடனே வாழ்கிற மனிதர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை மட்டும் மனதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர். இந்த நல்ல வாய்ப்பு தந்த அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும், கோவில்பட்டி நகரத்துக்கு நான் வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் செல்வின். ஏன்னா ஒரு 2 ஆண்டு காலமாக என்னை ஃபாலோ பண்ணி சார் ஹியூமர் கிளப் ஒன்று நடத்துகிறோம், மாதம் கூட்டம் நடத்துகிறோம் சொல்ல மாட்டார். மாதம் கூட்டத்துக்கு யார் யார் வராங்கங்கிற இன்விடேஷன் எனக்கு அனுப்புவார். தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டே இருக்காங்களே சொல்லுவார், டாக்டர் பண்ணுறாரு சார், டாக்டர் பண்ணுறாரு சார், டாக்டருக்காக நீங்கள் வரணும் சார். என் நண்பன் மதுரை முத்து கேட்டேன். என் நண்பர் சொன்னார், நண்பா நம்ம எவ்வளோ இடத்துல பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் நண்பா, ஆனால் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் மாதிரி ஒரு மனிதரை சம்பாதிக்க முடியாது போங்கன்னு சொன்னார். இங்கே நான் வரேன், ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து இறங்குறேன், டாக்டர் வந்து ரிசீவ் பண்ண காத்திருக்காரு. அவ்வளோ உற்சாகமாக ஒருத்தரை வரவேற்கிறதுல எவ்வளோ சந்தோஷங்க இல்லையா? வாங்க 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 அப்படின்ட்டு ஒரு எனக்கு வந்தோன்னே என்னை குஷிப்படுத்திட்டார். என்ன தெரியுமா? என்னங்க பார்க்க ஒரு ஐடி இன்ஜினியர் மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு வேறு லெவல் இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இவ்வளோதாங்க சந்தோஷமே மனுஷனுங்க. மனுஷனோட சந்தோஷம்லாம் அல்ப சந்தோஷங்க, ஹாப்பி ஆக்கிடலாம். அவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நுழையிறேன், பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சாலே ஓன்னு அழுது ஒடியும். எனக்கு பயமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கவே. சில ஹாஸ்பிட்டல்லாம் அப்படி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க அந்த அரங்கத்துக்குள்ளே. எனக்கு டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷன் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் முதல் முறையாக. அவருடன் அதிகபட்சமாக ஃபோனில் 2 முறை பேசியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் கூட நான் பேசினதில்லை, செல்வின்ட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் முழு ஷோக்கும். அந்த மனிதரை பாராட்டி பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அவரை பர்சனலாக தெரியவே தெரியாது. என் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை வார்த்தைகளாக உங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். தமிழ் படித்த நாக்கு பொய் சொல்லாது என்பது என்னுடைய எண்ணம். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தாமதம் ஆயிடுச்சு. டாக்டரை சொல்கிறேன், டாக்டர் நீங்கள் கரெக்டாக 6:25 ஆரம்பிச்சிருவீங்கன்னு தெரியும், வெரி சாரி என்னால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு. பரவாயில்ல சார், பெருந்தன்மை, பரவாயில்ல சார், நான் அங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லிட்டேன், நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு. இவ்வளோதான் சார் வாழ்க்கை. 5 நிமிடம் பார்த்த முகமாக இருந்தாலும் 50 ஆண்டுகள் ஆகியும் நினைவில் இருந்தால் அந்த முகம் இன்பத்திற்கும் இனிமைக்கும் சொந்தமான முகம். 50 ஆண்டுகள் பார்த்த முகத்தை கூட இனிமேல் 5 நிமிஷம் கூட பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் வாழ்ந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லை. அதனால் மன மகிழ்ச்சியாக இருங்க. ஆதலினால் மகிழ்ச்சி கொள்வீர். இதுவரை யாரிடமாவது நீங்கள் கோபத்தின் காரணமாக பேசாமல் இருந்தால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், நண்பர்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. நட்போடு இருக்கட்டும், அன்போடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். மகிழ்வுரை வழங்கி சிறப்பித்த விஜய் தொலைக்காட்சி புகழ் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய உற்சாகம் மிகுந்த கைதட்டல்களை நன்றி காணிக்கையாக செலுத்தி மகிழ்கின்றோம்.
முறையாக நன்றி தெரிவிக்க மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்கள். அதற்கு முன்பாக அடுத்த மாத கூட்டம் ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி அனுகிரகா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். சன் தொலைக்காட்சியிலே அறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய அணியிலே பேசக்கூடிய திருமதி அனுகிரகா அவர்கள் ஜனவரி 28ஆம் தேதி மகிழ்வோர் மன்றத்தில் மகிழ்வுரையாற்ற வருகை தர இருக்கிறார்கள். இன்றைய தினம் போல் அன்றைய தினமும் நீங்கள் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் கிறிஸ்துமஸ், அடுத்து ஒரு வாரத்திலே புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக மாத நாட்காட்டி ஒன்றை உங்களுக்கு வழங்குவதற்காக கீழே தயாராக இருக்கிறார்கள். மாத நாட்காட்டின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. கீழே கேலண்டர் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. போகும்போது கேலண்டர் வாங்கிட்டு போயிருங்க. ஆமாம், மந்த்லி கேலண்டரு வாங்கிட்டு போயிருங்க என்று சொல்லி முறையாக நன்றி தெரிவிக்க மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் 6ஆம் ஆண்டு விழா இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்த மக்களின் மருத்துவர் ஐயா, மகிழ்வோர் மன்ற இயக்குனர் ஐயா திரு ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பித்த மகிழ்வோர் மன்ற நிறுவனர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 1.25 மணி நேரம் மிக சிறப்பாக அரங்கத்தையே அதிர வைத்த, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை யதார்த்தமாக நகைச்சுவையாக மாற்றி சிறப்பித்த ஐயா ஈரோடு மகேஷ் அவர்களுக்கும் எங்கள் மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆண்டு முழுவதும் உதவிக்கரம் கொடுத்த உயர்ந்த உள்ளங்கள் மண்டப உரிமையாளர் திரு நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் டி ராஜு மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய சிறப்பு துணை ஆய்வாளர் தேசிய விருது பெற்ற திருமதி மேரிகலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளம் சாதனையாளர் விருது பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மகன் மற்றும் தகில் மகள் விருது பெற்ற ஐயா ராஜசேகர் சார் அவர்களுக்கும் திருமதி ஜான்சிராணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் மிகச் சிறந்த பதிவுகளை பதிவிட்டு அனைவரிடமும் நம்பிக்கையை பெற்ற திரு எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அரிமா பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இலக்கிய அன்பர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாதம் முழுவதும் வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிறைவாக நாட்டுப்பண் பாட ஹோலி ட்ரினிட்டி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய மாணவிகள். गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे गा